அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிறது மார்ச் மாதத்தின் கடைசி 25 நாட்களை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிதுன ராசி அன்பர்களே, இந்த மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் பல கிரகங்களினுடைய மாற்றம் நிகழப்பெற போகிறது. இதன் காரணமாக அடுத்து வரக்கூடிய, அதாவது இந்த மார்ச் மாதத்தினுடைய கடைசி 25 நாட்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு பல்வேறு மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். அதிலும் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு கல்வியை பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கலாம். பாடங்களை படிக்கும்போது மனதை ஒருமுகப்படுத்தி படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அசையும் அசையா சொத்துக்கள் சேரும், கடன்களும் குறைய ஆரம்பிக்கும். உடல் ஆரோக்கியமானது ஓரளவுக்கு சுமாராக இருக்குங்க. உடல் நிலையில் சோர்வு, கை கால் மூட்டுக்கல்ல வலி, எதிலுமே விரைந்து செயல்பட முடியாத நிலை உருவாகலாம். அதனால் சற்று கவனமாகவும் இருக்க பாருங்க. மனைவியின் உடல் நிலையில பாதிப்புகள் உண்டாகி மருத்துவ செலவினை ஏற்படுத்தும். அப்படிங்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்துல அதீத கவனத்தை செலுத்துவது ரொம்ப ரொம்ப முக்கியம். முன் கோபத்தை குறைத்து பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை ஏற்படும். பண வரவுகள் ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்கும். திருமண சுப காரியங்கள் கைகூடி மகிழ்ச்சி அளிக்கும். ஆடம்பர செலவுகளை இந்த காலகட்டத்தில் குறைப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. உற்றார் உறவினர்களை அனுசரித்து நடந்து கொண்டீங்க அப்படின்னா சற்று அனுகூலமான பலனை நீங்க அடைய முடியும். எடுக்கக்கூடிய முயற்சிகளில் தடைகளுக்கு பின் வெற்றி கிடைக்குங்க. அசையும் அசையா சொத்துக்களால் சிறு சிறு விரயங்களும் தோன்றலாம். புத்திர வழியில் சிறு சிறு மன சஞ்சலங்கள் தோன்றி மறையும். உத்தியோக ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய உயர்வுகள் சற்று தடைகளுக்கு பிறகு கிடைக்கப்பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பார்த்தீங்க அப்படின்னா நினச்ச காரியங்களை நடத்தி முடிக்காமல் நீங்கள் விடவே மாட்டீங்க. அயராது உழைத்து கொண்டே இருப்பீங்க. ரொம்ப நாள் ஆசையை நிறைவேற்றி கொள்ள வாய்ப்பு உங்களுக்கு அமையுங்க. உழைப்புக்கு ஏற்ற பலன் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம். அதே மாதிரி வீட்டில் நிதி நிலைமை அப்படிங்கிறது திருப்திகரமாக சீராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பொன்பொருள் சேர்க்கை உண்டாகலாம். ஆனால் வேலையிலேயும் வியாபாரத்திலையும் சரிங்க, கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு நடந்து கொள்ள பாருங்க. நேரத்தை அனாவசியமாக வீணாக்க வேண்டாம். மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் கொஞ்சம் வீண் செலவு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருந்து கொள்ளுங்க. இந்த காலத்தில் நீங்கள் கொஞ்சம் திறமையாக சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியங்க. எவ்வளவு சிக்கலான பிரச்சனையாக இருந்தாலும் அதை சுலபமாக சரி செய்ய நீங்கள் கொஞ்சம் சிரமப்பட வேண்டியதாகவும் இருக்கலாம். இருப்பினும் வேலைகளையும் வியாபாரத்திலையும் நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியதும் அவசியமாகிறதுங்க. உங்களுடைய மனதில் அவ்வப்போது பார்த்தோம் அப்படின்னா மன அழுத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உடல் உபாதைகள் அவ்வப்போது தொந்தரவு கொடுக்கும். அப்படிங்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்க பாருங்க. பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருந்து கொள்ளுங்க. யாருக்குமே கடன் கொடுக்க வேண்டாம். கடனும் இந்த காலகட்டத்தில் வாங்க வேண்டாம். அதே சமயம் யாருக்கும் யாரை நம்பியும் ஜாமீன் கையெழுத்து போடவும் வேண்டாங்க. அது மிகப்பெரிய சிக்கலை உருவாக்கிடும். அதே மாதிரி பொருளாதார ரீதியான சிக்கல்கள் உருவாகவும் வாய்ப்புகள் இருக்கு. நிதி நிலைமையில் சற்று கவனமாக இருப்பதும் முக்கியமான ஒன்றுங்க. வியாபாரத்தில் முதலீடு செய்வதற்கு முன்பு ஒன்றுக்கு பல முறை சிந்தித்து செயல்பட பாருங்க. யாரையும் நம்பியும் கடன் கொடுக்க வேண்டாம். அதிக வட்டிக்கு கை நீட்டி கடன் வாங்கவும் வேண்டாம். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வீட்டு செலவை சமாளிக்க முடியாத சூழ்நிலை கூட ஏற்படலாம். அதனால் பொறுமையாக இருக்க பாருங்க. பொறுமை காக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி இந்த காலம் கொஞ்சம் சோம்பேறித்தனமும் கொஞ்சம் கஷ்டமும் வரத்தாங்க செய்யும். வந்தாலும் இந்த காலகட்டத்தினுடைய இறுதி காலம், அதாவது 4வது வாரத்தில் நீங்கள் நினைத்த நல்லது நடந்துடும். அதனால்
ஆரம்பம் உங்களுக்கு கொஞ்சம் வந்து உஷாராக இருக்க வேண்டியது அவசியங்க. வேலைகளை எல்லாத்தையும் சுறுசுறுப்பாக செய்ய பாருங்க. நேரத்தை வீணடிக்க வேண்டாம். மூன்றாவது நபரை நம்பி எந்த பொறுப்பையும் ஒப்படைக்க கூடாது. வேலை செய்யக்கூடிய இடத்துல மேலதிகாரிகளினுடைய ஆதரவு கிடைக்க பெறுவீங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வந்து தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல் இவை அனைத்துமே அதிகமாகவே இருக்கும். யாருக்குமே பயப்பட மாட்டீங்க. தலை நிமிர்ந்து நடக்க ஆரம்பிச்சிடுவீங்க. உங்களை பார்த்து ஏளனமாக பேசியவர்கள் முன்பு தலை நிமிர்ந்து வாழக்கூடிய சூழ்நிலைகள் பலருக்கும் அமைய பெறுங்க. அதே மாதிரி திறமைகளையும் வளர்த்து கொண்டீங்க அப்படின்னா எதற்கும் பயப்பட தேவையும் கிடையாது. அதற்கு நீங்களே உதாரணமாகவும் இருப்பீங்க. ஒரு சிலருக்கு கோர்ட்டு கேஸ் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகவே அமையும். நிதி நிலைமை ஓரளவுக்கு சீராகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி கொஞ்சம் கணவன் மனைவிக்கு இடையில வந்து கொஞ்சம் அவ்வப்போது வந்து வாக்குவாதம் வந்து வரும். வாக்குவாதம் செய்ய வேண்டாம். இருவருமே ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து நடந்து கொள்ள பாருங்க. வியாபாரத்தில் கடனுக்கு விற்பனை செய்யாதீங்க. அகலக்கால் வைக்கவும் கூடாது. செய்யக்கூடிய வேலையை சீராக செய்தாலே போதுமானது. அதே மாதிரி தேவையற்ற நீண்ட தூர பயணங்களை தவிர்த்து கொள்ளுங்க. வீண் செலவுகளையும் குறைத்து கொள்ளுங்க. இந்த காலம் முழுவதும் யோசனைகள் கொஞ்சம் தாறுமாறாகவே இருக்கும். புத்தி தடுமாறும். குறுக்கு வழியில் செல்லலாமா அப்படின்னு யோசிக்கவும் வைக்கும். ஆனாலும் காரிய தடை எதுவுமே வராது. குழப்பத்தோடு நீங்கள் செய்யக்கூடிய காரியம் வெற்றியையும் தரும். அதே மாதிரி வேர்வையில் உழைத்து விட்டு இரவு நிம்மதியான தூக்கத்தை பெற்றாலும் அதில் ஒரு இன்பம் உங்களுக்கு நிச்சயம் இருக்க செய்யும் அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி மற்றொரு புறம் பொறுமை, நிதானம், அமைதி ரொம்ப முக்கியங்க. முன்கோபம் இந்த காலகட்டத்தில் படக்கூடாதுங்க. எந்த ஒரு விஷயத்திலையுமே அவசரப்பட்டு பேசிவிடக்கூடாது அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக்கொண்டு செயல்பட பாருங்க. ஒன்றுக்கு பல முறை சிந்தித்த பிறகுதான் ஒரு வார்த்தை வாயில இருந்து வரணுங்க. குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் சரி, வியாபார பிரச்சனை, அலுவலக பிரச்சனை, இப்படி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க, அமைதியை முதல்ல ஆயுதமாக எடுத்துக்கொள்ள பாருங்க. புதிய முயற்சிகளை அடுத்த காலத்திற்கு தள்ளி வைப்பது சால சிறந்தது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி புதிய முதலீடுகளை தற்சமயம் இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டாங்க. அடுத்த மாதம் செய்து கொள்ளலாம். பெரியவர்களுக்கு மதிப்பு, மரியாதை கொடுத்து நடத்த பாருங்க. 2 அனுபவசாலிகளை கூடவே வைத்துக் கொள்வீங்க. அதே மாதிரி கொஞ்சம் சுறுசுறுப்பாகவும் இருக்க ஆரம்பிச்சிடுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி செய்யக்கூடிய வேலையை சரியாக செய்ய உங்களுக்கு சில நேரத்தில் வந்து மனம் வராது. ஒரு விதமான மந்தத்தன்மை ஒரு சிலருக்கு நீடிக்க செய்தாலும் சரிங்க, உங்களுடைய திறமையினால் நீங்கள் அதை சமாளித்து வெளிவருவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனாலும் எதிர்காலத்தை பற்றியும் அடுத்த நாளை பற்றியும் சிந்திக்கிறதுல இருக்கக்கூடிய அக்கறையை அன்றைய நாளின் மீது வைக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து கொள்ளுங்க. ஆர்வ கோளாறுல சில பல தவறுகளையும் நீங்கள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்க. அதே மாதிரி எந்த வேலையை முதல்ல செய்யணும், எந்த வேலையை அதுக்கப்புறம் செய்யணும் அப்படிங்கிற வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத சிந்தித்து செயல்பட வேண்டியதும் அவசியமான ஒன்று. எந்த ஒரு விஷயத்துலையுமே ஒரு பிளானிங் அப்படிங்கிறது, திட்டமிடல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பிரச்சனை தாங்க வரும். கொஞ்சம் பார்த்து நடந்து கொள்ளுங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வந்து டென்ஷன் வந்து இருக்கத்தான் செய்யும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து உஷாராகவும் இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி கொஞ்சம் பிரச்சனைகள் நிறைந்த ஒரு காலகட்டமாகவும் இந்த காலம் இருக்க பெறுங்க. காரிய தடைகள் இருக்கலாம். வேலையில் பயங்கரமான ப்ரெஷர் இருக்குங்க. மேலதிகாரிகளை சமாளிக்க முடியாது. உடல் ஆரோக்கியத்திலையும் பார்த்திங்கன்னா பிரச்சனை இருக்கும். அலுவலக பிரச்சனையை வீட்டில் சொன்னால் நிச்சயம் புரிந்து கொள்ள மாட்டாங்க. அவர்களும் இந்த பக்கம் ஒரு இடி இடிப்பாங்க. எல்லா பிரச்சனைகளையும் தலை மேலே போட்டு சுமக்க வேண்டிய சூழ்நிலை தான் உண்டாகும். வேறு வழியே கிடையாதுங்க. கொஞ்சம் நீங்கள் அட்ஜஸ்ட் செய்து இந்த காலகட்டத்தை மெதுவாக நகர்த்தி செல்ல பாருங்க. மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இருக்கும். தேர்வுகளை சூப்பராக எழுதுவீங்க. பிரச்சனை கிடையாதுங்க. ரொம்பவும் உடல் உபாதையில் இருக்கிறவங்க உங்களால் முடிந்த மருத்துவ செலவை உதவியாக பண்ணுங்க. அதே மாதிரி நிலைமை கொஞ்சம் மோசமாகத்தான் இருக்கும். அதிலும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நிதி
நிலைமை, பொருளாதார வளமை கொஞ்சம் நெருக்கடியை ஏற்படுத்தலாம். வரவேண்டிய பணம் கைக்கு வராது, அது வந்தாலே பிரச்சனைகளை சமாளித்து விடலாம் அப்படிங்கிற எண்ணம் உருவாகலாம். பணம் வாசல் வரைக்கும் வந்தாலும் வேறு செலவுக்கு வெளியே செல்லுமே தவிர கையில் சேமிப்பு அப்படிங்கிறது தங்காதுங்க. இதனாலேயே பெரிய பிரச்சனை குடும்பத்தில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பேலன்ஸ் பண்ணணுங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். புது முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். வேலை செய்யக்கூடிய இடத்துல டார்கெட்டை சரியாக முடிக்க பாடுபடுவீங்க. உங்களுடைய கடமையில் இருந்து எக்காரணத்தை கொண்டு நீங்கள் தவற மாட்டீங்க.